Hello everyone, welcome to the third episode of 2025 series. ஒரு கைண்ட் ரெக்வெஸ்ட், வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் கௌதம், வெல்கம் டு மை சேனல். நம்மளாம் நினச்சிட்டு இருப்போம் அதிகாரம் பண்ணுறது அப்படிங்கிறது எப்போவுமே சத்தமாக தான் இருக்கும்னு. ஆனால் சில நேரத்தில் அது சைலண்ட்டாகவும் மேனிப்புலேஷனாகவும் இன்னொரு பேரில் சொன்னோம்னா கண்ட்ரோல் பண்ணுறதாகவும் கூட இருக்கலாம். எப்போவாச்சும் உங்களுக்கு இந்த குழப்பம் இருந்திருக்கா? நீங்கள் ஏதோ ட்ராப்பில் மாட்டிகிட்டு இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியலனாலும் கவலைப்படாதீங்க. இங்கே நீங்கள் மட்டும் தனியாக இல்லை. நிறைய பேர் ரிலேஷன்ஷிப்புங்கிற பேரில் மைண்ட் கேம்ஸ் ஆடி பல அப்பாவிங்களை டாமினேட்டடாகவும் கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்காங்க. அதெல்லாம் பண்ணுறவங்க ரொம்ப சாதாரணமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த ட்ராப்பில் மாட்டிகிட்டு இருக்கவங்களுக்கு இன்னும் கூட அவங்க ட்ராப்பில் தான் இருக்காங்கன்னு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. அது தெரிஞ்சதுக்கப்புறம் இது ரொம்ப லேட்னு நீங்கள் ஃபீல் பண்ணாமல் இருக்கணும்னா இந்த வீடியோ உங்களுக்கானது தான். இன்னைக்கு நான் உங்களை கண்ட்ரோல் பண்ணுறவங்க என்னென்னலாம் டார்க் டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணி உங்களை கண்ட்ரோல் பண்ணியும் டாமினேட்டடாகவும் வச்சுருக்காங்கன்னு அவங்கக்கிட்ட இருந்து உங்களை நீங்கள் எப்படி காப்பாற்றிக்கிறது, உங்களோட ரிலேஷன்ஷிப்பை எப்படி யூனிக்காக அமைச்சிக்கிறதுன்னு ஃபுல்லாக பார்க்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் உங்களுக்கு டெஃபினட்டாக ஹிட் ஆகும். டிலே பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மைண்ட் கேம்ஸில் ரொம்ப ஆபத்தானது என்னன்னு பார்த்தா அது கேஸ் லைட்டிங் தான். புரிகிற மாதிரி சொல்லணும்னா நம்ம செய்கிற எல்லா விஷயத்தையும் போலியாக சித்தரிக்கிறதுக்கு பேர் தான் கேஸ் லைட்டிங். இமேஜின் பண்ணிக்கோங்க, இப்போ உங்கள் பார்ட்னர் நைட்டு 8 மணிக்குள்ளே நான் வந்துடுவேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் நைட்டு 8 மணிக்கு மேலாகியும் 9, 10ன்னு டைம் கடந்துக்கிட்டே இருக்குது. அவங்க வந்ததுக்கப்புறம் ஏன் லேட்டு, நீ 8 மணிக்கே வரேன்னு சொன்னேன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஹானஸ்டான ரெஸ்பான்ஸ் கண்டிப்பாக வராது. அதுக்கு பதிலாக நான் 8 மணிக்கு வரேன்னு உங்ககிட்ட சொல்லவே இல்லையே, நீங்களே அப்படி நினச்சிக்கிட்டா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு தெளிவாக தெரியும் அவங்க என்ன சொல்லிட்டு போனாங்க அப்படின்னு. ஆனால் அவங்க ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக காமாக சொல்கிற ஆன்சரை வச்சு உங்களுக்கே ஒரு டவுட் வந்துடும். அந்த டவுட்ல இருந்து சந்தேகம் அப்படிங்கிற ஒரு விதையை அவங்க உங்களுக்கு விதைக்க ஆரம்பிப்பாங்க. அவங்க விதைக்கிற சந்தேகங்கிறது அவங்க மேலே கிடையாது, உங்களுக்கு உங்கள் தாட்ஸ் மேலேயே சந்தேகம் வர வைப்பாங்க. அப்படி அவங்க சந்தேகத்தை உங்களுக்குள்ளார விதைச்சிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரியானலாம் எண்ணங்கள் தோன்றும்னா, மேபி நான் தான் தப்பாக நினச்சிட்டனோ, இல்லை சின்ன விஷயத்துக்கு நான் தான் ஓவராக ரியாக்ட் பண்ணுறனோன்னு யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் ரிப்பீட்டடாக நடக்க கண்டிப்பாக ஆர்கியூமெண்ட் அப்படிங்கிறது ஒன்று வரும். அப்படி வர ஆர்கியூமெண்ட்டில் அவங்க என்ன மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க அப்படின்னா, எல்லாத்தையுமே நீங்கள் தப்பாக தான் புரிஞ்சுக்கிறீங்க, நீங்கள் ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கீங்க, ஏன் எல்லா டைம்லையும் இவ்வளோ எமோஷனல் ஆகிட்டு இருக்கீங்க, ஒரு சின்ன ஜோக் சொன்னால் கூட அதை நீங்கள் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிறீங்க, இப்படியெல்லாம் அவங்க உங்களை ப்ளேம் பண்ணுவாங்க. அவங்களோட எண்ணம் இந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் தரதா இருக்காது, உங்களோட ஓன் மெமரியையும் உங்களோட ஓன் பெர்செப்ஷனையும் குழப்பி விடுறதா தான் இருக்கும். அப்படி நீங்கள் குழம்பிட்டீங்கன்னா அவங்க சொல்கிறத தான் நம்பி ஆகணுங்கிற ஒரு கட்டாயத்துக்குள்ளாவீங்க. உண்மைக்காக நீங்கள் அவங்களையே சார்ந்திருக்கிற மாதிரி ஆயிரும். அப்புறம் அவங்க உங்களை ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிட்டு போயிடுவாங்க. கேஸ் லைட்டிங் வெறும் மேனிப்புலேஷன் மட்டும் ரொம்ப சாதாரணமாக நினச்சிடாதீங்க. அது உங்கள் சுயமரியாதை மேலே உங்களுக்கு நடக்கிற ஒரு கொடூர தாக்குதல். சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு சூனியம் மாதிரி. ஓவர் த பீரியட் ஆஃப் டைமில் உங்களோட கான்ஃபிடென்ட்டையே மொத்தமாக காலி பண்ணி பிரச்சனையே நீங்கள் தான் உங்களையே நம்ப வச்சிரும். ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிளை வச்சு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா, ஒரு நாள் உங்களோட பார்ட்னரோட மொபைலுக்கு ஒரு சஸ்பெக்டட் டெக்ஸ்ட் வருது. மேபி ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து ஒரு டெக்ஸ்ட் வருது. அந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் கவனித்து அவங்கக்கிட்ட அக்யூசேஷன் வைக்காத மாதிரி நீங்கள் பொறுமையாக கேட்டிங்கன்னா அவங்களோட ரிப்ளை எந்த மாதிரி இருக்குன்னா, வாவ் சூப்பர், நிஜமாலுமே நீங்கள் என்னை நம்புறீங்களா, இல்லை இத்தனை நாளும் சந்தேகத்தோடு தான் என் கூட இருந்தீங்களா அப்படின்னு மொத்தமாக உங்கள் பக்கம் திரும்புவாங்க. அப்புறம் ஏன் இப்படி திங்க் பண்ணிட்டு இவ்வளோ டாக்ஸிக்காக இருக்கீங்கன்னு உங்களையே ப்ளேம் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த கான்வர்சேஷனோட எண்டில் நீங்கள் மட்டும்தான் மன்னிப்பு கேட்பீங்க. அதோட ஏன் தான் இந்த கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ணமோன்னு நீங்களே ஒரு கில்ட்டையும் எடுத்துப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மட்டும்தான் என்ன பேசினாலும் எல்லாத்தையும் ரொம்ப யோசித்து பேசுகிற மாதிரி ஆகிடும். அதுதான் இந்த கேஸ் லைட்டிங்கோட ஒரு பவரே.
உங்களுக்கே உங்கள் மேலே டவுட் வர வச்சு உங்களோட ஃபீலிங்ஸையே உங்களுக்கு எதிராக மாற்றி விட்டுரும். இதனோட சைக்காலஜிக்கல் இம்பேக்ட் என்னென்னா, இந்த மாதிரியான சுச்சுவேஷன் ரிப்பீட்டடாக நடக்கிறப்போ உங்கள் மேலேயே உங்களுக்கு இருந்த கான்ஃபிடென்ட் சுத்தமாக போய் உங்கள் மேலே நீங்கள் வச்சுருந்த நம்பிக்கை எல்லாமே வீக் ஆகி உங்களோட மைண்ட் உங்களோட கட்டுப்பாட்டிலே இல்லாமல் போயிடும். தாட்ஸ், எமோஷன்ஸ் அண்ட் மெமரிஸ் எல்லாத்தையுமே நீங்கள் செகண்ட் கெஸ்ஸிங் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஈவன் உங்களோட தாட்ஸ், மெமரிஸ் அண்ட் எமோஷன்ஸ் எல்லாமே தெளிவாக இருந்தாலும் கூட இந்த மாதிரியான எமோஷ்னல் கன்ஃபியூஷன்ஸ் ஒரு சைக்கிளை கிரியேட் பண்ணிடும். உங்களோட டவுட்ஸ் நீங்கள் அவங்களையே சார்ந்திருக்கிற மாதிரி பண்ணிடும். ஃபுல் கண்ட்ரோல் அவங்க கைக்கு போயிடும். இந்த சைக்கிளுக்கு ஒரு எண்டு கார்டே போட முடியாமல் ஆகிடும். இந்த கேஸ் லைட்டிங்க்கு ஒரு எண்டு கார்டு போடணும்னா நீங்கள் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம், முக்கியமான கான்வர்சேஷன்ஸ் அண்டு டெசிஷன்ஸை நோட் பண்ணி வைங்க. அப்போதான் அவங்க உங்களோட வேர்ட்ஸை ட்விஸ்ட் பண்ணுறப்போ உங்களால் அடித்து பேச முடியும். செகண்ட் இம்பார்ட்டன்ட் டாட் டாக்டிக்ஸ் என்னென்னா த சைலண்ட் ட்ரீட்மெண்ட். இது ஒருத்தவங்களை இக்னோர் பண்ணுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறது கிடையாது, ஒருத்தவங்களை ரொம்ப மன உளைச்சலுக்கு உண்டாக்குறதுக்கும் யூஸ் பண்ணுறது தான் இந்த சைலண்ட் ட்ரீட்மெண்ட். இங்கே டார்க் ட்ரூத் என்னென்னா, இந்த சைலண்ட் ட்ரீட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் அவங்கள தேடி வருவீங்க அப்படின்னு. அந்த மாதிரி நேரத்தில் இதை பண்ணுறதுனால மோர் கண்ட்ரோல் அவங்கக்கிட்ட இருக்கும். பார்ட்னர் கூட ஒரு ஆர்குமெண்ட் வருதுன்னா அது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கணும்னு அவசியம் இல்லை, அது ரொம்ப சின்ன விஷயமா கூட இருக்கலாம். ஆனால் இங்கே அது மேட்டர் இல்லை. நீங்கள் அவங்களோட மிஸ்டேக்கை பாயிண்ட் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னா சடனாக சைலண்ட் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் கால்ஸ் இருக்காது, மெசேஜஸ் இருக்காது, நீங்கள் பண்ணுற மெசேஜுக்கும் ரிப்ளை இருக்காது, ஜஸ்ட் சைலண்ட்டாகவே இருப்பாங்க. இப்படி அவங்க பண்ணுறதுனால உங்களுக்கு தான் டென்ஷன் பில்ட் ஆகிட்டே இருக்கும். நேரம் ஆக ஆக உங்களுக்கு என்ன மாதிரியான தாட்ஸ் எல்லாம் உள்ளே ஓடும்னா, நீங்கள் தான் ஓவர் ரியாக்ட் பண்ணிட்டீங்களோ, இல்லை நீங்கள் கேட்ட விஷயத்தில் அவங்க ரொம்ப ஹர்ட் ஆகிருப்பாங்களோ, இல்லைன்னா நான் இதை கேட்டிருக்கவே கூடாதோன்னு நீங்கள் நினைக்க ஆரம்பிச்சிருவீங்க. அவங்க பண்ணினது தப்புன்னு தெரிஞ்சும் அவங்களோட சைலன்ஸ் உங்கள் மேலேயே உங்களுக்கு கொஸ்டின் வர வச்சிடும். அப்புறம் இந்த சைலன்ஸை எப்படியாச்சும் பிரேக் பண்ணி அவங்கள பேச வச்சிருவோம்னு நீங்கள் கிளம்பிடுவீங்க. இந்த மாதிரி தான் இந்த சைலண்ட் ட்ரீட்மெண்ட் வேலை செய்யும். இதோட மெயின் மோட்டோ என்னன்னா, நீங்கள் போய் அவங்கக்கிட்ட கெஞ்சணுங்கிறது தான். இதனோட சைக்காலஜிக்கல் இம்பேக்ட் என்னன்னா, ரிலேஷன்ஷிப் அன்ஹெல்த்தின்னு தெரிஞ்சும் அவங்கள எங்கே இழந்துருவோமோ அப்படிங்கிற ஒரு பயம் உங்களுக்கே வர ஆரம்பிச்சிடும். இந்த கண்ட்ரோல் கேமில் நீங்கள் எந்த மாதிரியான சுச்சுவேஷனுக்கு தள்ளப்படுவீங்க அப்படின்னா, இங்கே நீங்கள் மட்டும்தான் மன்னிப்பு கேட்குற ஒரே ஆளாக இருப்பீங்க. அவங்க சைலண்ட்டாக இருக்கிறதுனால உங்களோட பவுண்டரிஸை நீங்களே காம்ப்ரமைஸ் பண்ணிக்கவும் தயங்க மாட்டீங்க. அதுக்கப்புறம் அவங்களோட கை தான் எப்போவுமே மேலோங்கி இருக்கும். இந்த மாதிரியான சுச்சுவேஷனை நீங்கள் எப்படி ஓவர் கம் பண்ணுறதுன்னா, அவங்க சைலண்ட்டாக இருக்காங்கன்னு அவங்க பின்னாடியே நீங்கள் ஓடிட்டு இருக்காதீங்க. நேர்பட பேசுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்போ ரெடியோ இந்த இஷ்யூவை தெளிவாக பேசி முடிச்சிடலாம். சைலன்ஸ் ஒரு பிரச்சனைக்கான தீர்வாக எப்போதும் ஆயிட முடியாது அப்படின்னு நீங்கள் தெளிவாக சொல்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த மாதிரி நீங்கள் டைரெக்டாக சொல்கிறது மூலயமா உங்களுக்கும் செல்ஃப் ரெஸ்பெக்ட்னு ஒன்று இருக்குதுன்னு நீங்கள் தெளிவாக அவங்களுக்கு உணர்த்த முடியும். இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் வரப்போ நீங்கள் ஓவர் அட்டென்ஷன் கொடுக்காதீங்க. அப்போ தான் நீங்கள் நிதானம் இழக்காமல் இருப்பீங்க. அப்புறம் உங்களோட பீஸ் ஆஃப் மைண்ட் ஒன்றும் சிப்பு கிடையாது, நினைக்கிறப்பெல்லாம் கலட்டி மாற்றுறதுக்கு. அடுத்து என்ன டார்க் டாக்டிக்ஸ் பற்றி பேச போகிறோம்னா, பிரச்சனை உங்கள் 2 பேர்த்துக்கு இடையில தான், ஆனால் 3ஆவதாக ஒரு ஆளை உள்ளே கொண்டு வருது. இதுக்கு பேர் தான் ட்ரையாங்குலேஷன். இந்த மாதிரியான செயல் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஜெலசியை உண்டாக்கும். ஒவ்வொரு கான்வர்சேஷன் நடக்கிறப்போவும் என்னோட ஃப்ரெண்டு தான் என்னை ரொம்ப நல்லா புரிஞ்சு வச்சுருக்குங்க அப்படின்னு உங்ககிட்டயே சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? செம்ம காண்டாகி அப்புறம் நான் எதுக்கு இங்கே அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்கள. இதுதான் இந்த ட்ரையாங்குலேஷனோட மேஜிக்கு. இதோட மெயின் கோலே உங்களை இன்செக்யூராக ஃபீல் பண்ண வச்சு அவங்க தான் ரைட்னு உங்களையே நம்ப வச்சிடும். அட் த எண்ட் அவங்க இதெல்லாம் நீங்கள் நினச்சி ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு அவங்க யோசிச்சு கூட பார்க்க போகிறதில்ல. உங்களோட ஃப்ரெண்டு கூட ஜாலியாக இருந்து உங்களை கண்ட்ரோல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி அவங்க தொடர்ச்சியாக பண்ணுறப்போ உங்களுக்கே சில எண்ணங்கள் வரும். அப்போ நான் சப்போர்ட்டிவாக இல்லையா, இல்லை என்னால் அந்த ஃப்ரெண்டு புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு புரிஞ்சுக்க முடியலையான்னு உங்களுக்கே தோண ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரியான கேள்விகள் ஒரு கம்பேரிசனை உருவாக்கி அந்த ஃப்ரெண்டையே நீங்கள் ஒரு விரோதி மாதிரி பார்க்குற மாதிரி செஞ்சிடும்.
இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் அவேர்னஸ் ரொம்ப முக்கியம். நம்மளோட ரிலேஷன்ஷிப்குள்ளார மூணாவது மனுஷனை உள்ளே கொண்டு வரது எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக சொல்கிறது ரொம்ப அவசியமானது. ரிலேஷன்ஷிப்பில் மைண்ட் கேம்ஸ் ரொம்ப டாக்ஸிக் மட்டும் கிடையாது, ரொம்ப டேஞ்சரஸானதும் கூட. இந்த மாதிரியான டாக்டிக்ஸ் பற்றி நீங்கள் எவ்வளோக்கு அதிகமாக தெரிஞ்சு வச்சுருக்கீங்களோ அவ்வளோக்கு அதிகமாக நீங்கள் அந்த மேனிப்புலேட்டர்ஸ் கையிலேருந்து நீங்கள் தப்பிக்கலாம். நான் சொன்ன இந்த 3 டாக்டிக்ஸில் நீங்கள் எதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.